தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்க போறாரு. ஆளுநர்கிட்ட உரிமை கோர போறாரு. ஆனா அவருக்கு பெரும்பான்மை இல்லை. யார் யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு கணிப்பு இருக்கும். காங்கிரஸ் ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் இவங்க 2 பேரும் சேர்ந்துச்சுனாவே கிட்டத்தட்ட 6 சீட்டு பிளஸ் அவங்கள்ட்ட காங்கிரஸ்ட 5 மொத்தமா 11 சீட்டு வந்துருது. விசிகாட்ட 2 இருக்கு, அதுவும் சேர்த்தா 13 சீட்டு வந்துருது. மொத்தத்துல அவங்க சேஃபா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் வெளில வர்றதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்டோ, விசிகாவோ, ஐயுஎம்எல்ஓ வெளியில வர்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. அவங்க இப்போ வரலையும் கூட அவங்க வெளியில வரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லவே இல்லை. எந்த விதமான கருத்துக்களும் அவங்க சொல்லவே இல்லை. ஆனா காங்கிரஸ் நேரடியாவே சொல்லிட்டாங்க. ஆனா 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய்க்கு இன்னும் 11 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. இப்போ அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட்டணியில இருக்கிற பாமக. அப்படி பார்த்தா கூட பாமக கிட்ட 4 தான் இருக்கு. அதனால அவங்கள வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் 2 சீட்டு கண்டிப்பா தேவை. அமமுக ஒண்ணு இருக்காங்க, அவங்களும் சேர்த்தா கூட 10 தான் வரும். இன்னும் 1 தேவை. அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒண்ணு பாஜக காங்கிரஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா வராது. இப்ப வேற ஆப்ஷனே கிடையாது. ஒண்ணு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் தங்கள் பக்கம் இழுக்கணும். இல்ல அப்படின்னா விஜய்க்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அதிமுகவை தங்கள் பக்கம் இழுக்கணும். அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு பக்கம் தகவல் சொல்றாங்க, ஒரு பக்கம் இல்லைங்கிறாங்க. தாவக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி சொல்றாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதிமுக தரப்புல ஒரு சில பேர் வந்து தாவக இருந்து அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க, ஒரு சில தரப்புல இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பலதரப்பட்ட சிக்கல்கள் போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒரு அரசியல்ல தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்திச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் அவருக்கு பெரும்பான்மையே இல்லையே, அப்புறம் எப்படி அவர் வந்து உரிமை கோரலாம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கலாம். இவருக்கு 35% வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அடிப்படையில போய் உரிமை கேட்கறதுக்காக போறாரு. ஆனா அதோட விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 35% இல்ல, நீங்க 40-50% கூட வச்சிருக்கலாம். ஆனா உறுப்பினர்களோட எண்ணிக்கை, அதாவது பெரும்பான்மை தான் தேவை. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க அமைச்ச கூட்டணியா இருக்கலாம், இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து கூட்டணி அமைக்கலாம். அதுவும் இல்லையா, நீங்க வெளியில இருந்து கூட சப்போர்ட் வாங்கிங்க, நீங்க கூட்டணி தான் வச்சுக்கிட்டு தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. அங்க சட்டசபையில பெரும்பான்மை கண்டிப்பா தேவை. 118 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பா தேவை. அப்படி வரல அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆளுநர் சொல்லி இருக்கிற ஒரு கருத்து. அது இல்லாம இதுதான் விதிமுறை. அதனால இப்போதைக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர்றதுக்கு விஜய் போறாரு. உரிமை கோரி அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கும் போயிடுவாரு. அதன் பிறகு வேற வழியே கிடையாது. காங்கிரஸ் உள்ள இழுத்தாலும் அது கூடவே கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் இழுக்கணும். ஆனா அவங்க ஒரு வேலை வரல அப்படின்னா பாமக அப்புறம் அமமுக இவங்களை இழுக்கணும். அவங்க இழுத்தாலுமே ஒரு சீட்டு கம்மியா தான் இருக்கும். இப்ப வேற வழியே கிடையாது. விஜய்க்கு அதிமுக பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அவருக்கு வந்து ஒரு சேஃப் கார்டா இருக்கு. அவங்க கூட போனாதான் ஆட்சி வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாம 5 வருஷம் தாராளமா அவங்களால ஓட்ட முடியும். ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா இந்த கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு ஏதாவது தவற விட்டாங்க அப்படின்னா கூட, ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிமுக உள்ள வந்துச்சுன்னா 47 சீட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களால எத்தனை சீட்டு 1-2 பேரா வெளில வாங்கினா கூட அவங்களால ஆட்சியை கவிழ்க்க முடியாது. ரொம்ப சேஃபா இருக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் விஜய் முன்னாடி இருக்கு. விஜய் எதை எடுக்க போறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.